இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணையை பெற்றுக்கொள்ள பீடத்தை நோக்கி செல்லும் பொழுது வரலாற்றிலேயே மிகவும் தொன்மையான, அதே நேரத்திலே புரட்சிகரமான ஒரு செயலை செய்கின்றோம். ஆம், நாம் இறைவனையே நம்முள் பெற்றுக்கொள்கின்றோம். இது வெறும் அடையாளமோ அல்லது நினைவூட்டலோ அல்ல. அவரேதான், இயேசுவேதான் அப்பம் மற்றும் இரசத்தின் குணங்களுக்குள் வாழும் உண்மையான இறைவனை காண்கின்றோம். இந்த வியக்கத்தக்க மறைப்பொருளை கொண்டாடும் திருநாளே கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா, கோர்புஸ் டோமினி. இது ஏதோ ஒரு கோட்பாட்டை போதிப்பதற்காக அல்ல, மாறாக நம் வாழ்வின் மிக உன்னதமான இந்த கொடையின் முன்னிலையில் சற்று நிதானித்து நின்று நம்மை நாமே அவரிடம் ஒப்படைத்து உருமாறிக் கொள்வதற்காகவே. உங்களுடைய தற்பொழுதைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற வறட்சிகளுக்கும் தனிமைக்கும் இந்த திருவிழா எவ்வாறு ஒரு இறுதி பதிலாக அமைகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்க போகின்றோம். இறுதி வரை எங்களோடு இணைந்திருங்கள். ஏனெனில் இது திருப்பலியில் நீங்கள் பங்கேற்கும் முறையை முற்றிலும் மாற்றி அமைக்கப் போகின்றது. நம்பிக்கை சுடர் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மனாந்தரத்து மன்னா, ஒன்றுமில்லாத இடத்திலும் உணவளிக்கும் இறைவன். இறைச்சட்டம் டியூட்டோனமி புத்தகத்திலே இஸ்ராயல் மக்களின் வனாந்தர அனுபவத்தின் மைய பகுதிக்கு நம்மை கூட்டி செல்கின்றது. வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் பயணம், பசி, தாகம், சோர்வு, ஆனாலும் எல்லாமே பற்றாக்குறையாக இருந்த அந்த இடத்தில்தான் இறைவன் தன் மக்களுக்காக உணவளித்து காப்பாற்றினார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவரின் வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கின்றான் என்பதை உங்களுக்கு உணர்த்தும்படி அவர் உங்களை பட்டினி போட்ட பின் நீங்கள் அறியாத மன்னாவினால் உங்களை உணர்த்தினார் என்கிறது இறைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மன்னாவை யாராலும் விவரிக்க முடியவில்லை. அது ஒவ்வொரு நாளும் காலையில் விழுந்தது. அன்றைய நாளுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. அதை சேர்த்து வைக்க முடியாது. இது இறைவனை நாம் முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. அதே வேளையிலே தம் மக்கள் மீது இறைவன் கொண்டிருக்கும் மாறாத அன்பின், விசுவாசத்தின் சாட்சியாகவும் இருக்கின்றது. இந்த உண்மை இன்றும் நமக்கு, நம்முடைய வாழ்விற்கு பொருந்தும். நாமும் நம் வாழ்வில் வனாந்தரங்களை கடந்து போகின்றோம். தனிமை, இழப்பு, வழி தெரியாத நிலை, சந்தேகம். ஆனால் இந்த வறட்சியான சூழலிலும் இறைவன் நம்மை உணவின்றி தவிக்க விடுவது இல்லை என்பதை நாம் உணர்கிறோம். நற்கருணையே புதிய ஏற்பாட்டின் மன்னாவாக இருக்கின்றது. இது தங்களை நலமாக உணர்வோர்க்கானது மட்டுமல்ல, மாறாக பயணத்தில் களைத்து போயிருக்கின்ற பசியோடு இருப்பவர்களுக்கும் ஆனது. புனித பீட்டர் கிறிசோல்சோ என்ற புனிதர் இவ்வாறாக எழுதுகின்றார்: மனிதனை பசியில் தவிக்க விடுவதை விட மனிதனுக்காக தன்னையே பசியாக மாறவே இறைவன் விரும்புகின்றார். இதுவே தன்னை முழுமையாக கையளிக்கும் இறைவனின் அன்பு. ஒரே அப்பம், ஒரே உடல். திருச்சபை கட்டியெழுப்பும் நற்கருணை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் நற்கருணையை பற்றிய மிக ஆற்றல் வாய்ந்த இறையியல் கருத்தை நமக்கு வழங்குகின்றார். நாம் கடவுளை போற்றி புகழும் ஆசீர் வழங்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நம்மை இணைக்க வல்லது. நாம் பிற்கும் அப்பம் கிறிஸ்துவின் உடலோடு நம்மை இணைக்க வல்லது.
என்கின்றார் புனித பவுல். தொடர்ந்து நாம் அடிக்கடி மறந்து விடுகின்ற ஒரு முக்கிய விளைவையும் அவர் சேர்க்கின்றார். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயிருந்தாலும் ஒரே உடலாய் இருக்கின்றோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம். நற்கருணை என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட பக்தி முயற்சி அல்ல. அது ஒற்ற தன்மையின் ஒற்றுமையின் தேவ நற்கருணை ஆகும். நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணை உட்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவோடு மட்டுமல்லாமல் உலகின் எல்லா புறங்களிலும் அவரோடு இணைந்திருக்கும் அனைத்து மக்களோடும் நாம் ஒன்றிணைக்கப்படுகின்றோம். என்னை உண்பவர் என்னால் வாழ்வார், முடிவில்லா வாழ்வு. புனித யோவான் நற்செய்தி இந்த வெளிப்பாட்டை அதன் உச்சத்துக்கே கொண்டு செல்கின்றது. இயேசு வெறும் அப்பத்தை மட்டும் வழங்கவில்லை, அவரே அந்த அப்பம் என்று அறுதியிட்டு கூறுகின்றார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. இந்த அப்பத்தை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். உலகத்தினர் வாழ்வு பெறும் பொருட்டு எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன் என்கின்றார் இயேசு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 51. மேலும் அவர் தன் இறுதி வாக்குறுதியும் அளிக்கின்றார். தனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். யோவான் 6:56. இணைந்திருப்பது ரிமா என்றால், இணைந்திருப்பது என்றால் ஏதோ கடந்து போகும் ஒரு தற்காலிக சந்திப்பு அல்ல, ஒருவருக்கொருவர் நிலையாக குடியிருப்பதாகும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா பாடல்களை இயற்றிய புனித தோமா அக்வினாஸ் இதை விளக்கி கூறுகின்ற பொழுது அவர் சொல்வது என்னவென்றால், மற்ற உணவுகளைப் போலன்றி நற்செய்தியில் ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்கிறது என்றார். அதாவது நாம் கிறிஸ்துவை நமக்குரிய உணவாக மாற்றிக்கொள்ளவில்லை, மாறாக கிறிஸ்துவே நம்மை தம்மோடு இணைத்து தம்முடைய சொந்த வாழ்வாக நம்மை உருமாற்றுகின்றார். ஒவ்வொரு நற்கருணை வழிபாடும் ஒரு சிறிய விடுதலை பயணம், எக்ஸோடஸ் போல இருக்கின்றது. நாம் நம்மிலிருந்து விடுபட்டு நம்மிலிருந்து வெளிப்பட்டு அவருக்குள் நுழைகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆக கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா என்பது வெறும் ஒரு அழகான திருவீதி உலா ப்ரொசஷன் மட்டுமல்ல, அது இறைவன் நமக்காக உணவாக மாறுகின்றார் என்பதற்கான பகிரங்கமான ஒரு சாட்சியம். நம் வாழ்வில் வனாந்தரத்தில் அவரே மன்னா, நம் வரலாற்றில் தனிமையில் அவரே உற்ற துணை, நம் இதயத்தின் வறட்சியில் நம் பசியை தீர்க்கும் உண்மையான திருவுணவு அவரே. ஒவ்வொரு முறையும் நற்செய்தியை பெறுவதற்கு முன்பு நாம் ஆமேன் என்று சொல்லும் பொழுது, ஆம் நான் நம்புகிறேன், ஆம் நான் உம்மிடம் சரணடைகின்றேன், ஆம் நான் உம்மிடம் வருகின்றேன் என்று பொருள்படுகின்றது. நாம் சொல்லும் இந்த ஆமேன் ஒவ்வொரு முறையும் அதிக விழிப்புணர்வோடும் உண்மையோடும் முழுமையோடும் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. இப்பொழுது நம்முடைய ஆன்மீக குழுமத்தோடு உங்களை இணைத்து கொள்ள உங்கள் சிறிய ஜபத்தையோ அல்லது ஒரு எளிய ஆமேன் என்ற வார்த்தையையோ கீழே கருத்து இந்த கமெண்டில் பதிவிடுங்கள். சேர்ந்து ஜெபிப்போமா? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பமாகிய ஆண்டவரே, எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் உம்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஏதோ ஒரு வழக்கமான சடங்காக இல்லாமல் உம்மீது உள்ள அன்பினால் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் உம்மில் நிலைத்திருப்பது போல நீரும் எங்களை நிலைத்திருந்தருளும். நாங்கள் உட்கொள்ளும் உணவாக எங்களை உருமாற்றும்.
உலகிற்கு கையளிக்கப்பட்ட உடலாகவும் உடைக்கப்பட்ட வாழ்வாகவும் எங்களை மாற்றி அருளும். ஆமென்.